இந்த லக்னத்திலே பிறந்தவர்கள் சத்திரியனை போல், அதாவது போர் வீரனை போல் செயல்படுவார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். வேறு இடங்களில் நடக்கின்ற அந்த பாவங்கள் இவர்களுக்கு பொறுக்காது. ஆகவே வேறு இடங்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் அந்த தவறுகளை சுட்டு காட்டுவார்கள். அதன் மூலமாக அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். அடுத்து இவர்கள் இரவு நேரத்திலே, அதாவது சூரியன் அஸ்தமனமான பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக சூரியன் அஸ்தமனமான பிறகு அல்லது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அவர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியங்கள் நல்ல முன்னேற்றம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னத்துக்கு தனாதிபதியாக சனி பகவான் வருகிறார். பொதுவாக சனி பகவான் என்பது வாக்குஸ்தானத்தில் வருவது அவர்களுக்கு வாக்கு சுத்தம், அதாவது கருநாக்கு என்று கூறுவார்கள். ஆகவே அவர்கள் சொல்வது அப்படியே நடந்துவிடும். ஆகவே இந்த தனுசு லக்னத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். அசுமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் அது நடந்துவிடும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் திட்டும் போது கூட அசுமான வார்த்தைகளை, அதாவது திருடா மடையா என்று நீங்கள் திட்டினால் அவர்கள் அப்படியே மாறிவிடுவார்கள். அவர்கள் குழந்தைகளை திட்டும் போது கூட ஆசீர்வாதம் செய்யும்படி தான் திட்ட வேண்டும்.